ஒரு பசுமை மிகுந்த கிராமத்தில் குட்டி ரவி என்ற 7 வயது சிறுவன் தாத்தாவுடன் வாழ்ந்தான். தினமும் மாலையில் தாத்தா ரவிக்கு ஒரு அழகான கதை சொல்வார். அந்த கதைகள் எல்லாம் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெரிய மாமரத்தின் கீழ்தான் நடக்கும். ஒரு கோடை நாளில் ரவி மரத்தின் கீழ் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு அணில் மரத்தில் இருக்கும் ஒரு பழத்தை எடுக்க முயற்சி செய்தது. ஆனால் அது மிகவும் உயரத்தில் இருந்தது. இது பார்த்த ரவி உடனே மரத்தில் ஏறி பழத்தை கீழே தள்ளி அனுப்பினான். அணில் சந்தோஷமாக அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்றது. அந்த சமயத்தில் மரத்திலிருந்து ஒரு மந்தமான குரல் கேட்டது. நன்றி குட்டி ரவி. ரவி அதிர்ச்சியுடன் பார்த்தான். யார் பேசுறது? நான் தான் மாமரம். நல்ல மனம் கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் பேசுவேன். ரவி அதை கேட்டு மகிழ்ந்தான். நீங்க எனக்கு ஒரு கதை சொல்லுவீங்களா என்று கேட்டான். நிச்சயம் சொல்லுவேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீ ஒரு நல்ல செயல் செய்யணும். ரவி உடனே சரி என்று சம்மதித்து அன்றிலிருந்தே நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பித்தான். அவன் தோழர்களுக்கு உதவினான், பள்ளியை சுத்தமாக வைத்தான், மரங்களை நடுவான், பகிர்ந்து கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல் செய்தபோது அந்த மரம் அவனுக்கு ஒரு புதிய கதை சொல்லும். ஒரு நாள் மற்ற பிள்ளைகள் ரவியை மரத்துடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சிரித்தார்கள். அதற்கு ரவி சொல்லினான், நீங்க நல்லவங்களாயிருந்தா மரங்கள் கூட பேசும். கதையின் நீதி: மனித நேயம் கொண்ட பிள்ளைகளை இயற்கையும் நேசிக்கும். நீங்க நல்லவங்கன்னா மரங்கள் கூட உங்களோட நண்பர்களா மாறும்.